கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம 2025ஆம் ஆண்டுல குரு பயிற்சிக்கான ராசி பலன்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் நிச்சயம் இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா படிப்பாங்க. எதிர்பாராத பண வரவுகள், தன லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். அதனால குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு பஞ்சம் என்பது இருக்காது. தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஏதாவது உங்களுக்கு இருந்திருந்தா இந்த சமயத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த சுபகாரிய நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். பல நாட்களுக்கு பிறகு நிம்மதியான உறக்கம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆன்மீக உணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு சென்று வருவதற்கான யோகமும் கிடைக்கும். இந்த குருவானவர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வசதி வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் சனி மற்றும் ராகுனுடைய பார்வையானது உங்களுடைய குடும்பஸ்தானத்துல விழுவுறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். ஆனால் அது பெரிதான அளவுக்கு பாதிக்காது. இதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் என்பது இருக்காது. குடும்பத்துல பாத்தீங்கன்னா நீங்க எப்பயும் அனுசரணையாக பேசுவீங்க. ஆனா சின்ன சின்ன வார்த்தைகள்ல என்னன்னா குடும்பத்துல விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் நீங்க பேசுற பேச்சுல கவனமாக இருந்தால் போதும். குருவினுடைய 9ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலையும் 5ஆம் பார்வையானது 12ஆம் இடத்திலையும் விழுவுறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பாத்தீங்கன்னா நீங்க சிறிய தொகை செலவிட வேண்டிய நேரம் ஏற்படும். இந்த சிறிய தொகை செலவிடுவதன் மூலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா நன்றாக மேம்படும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கு. அதனால சின்ன சின்ன தொந்தரவுகள், உடல் அவஸ்தைகள் என்பது வந்து போகும். அதற்கு நீங்க செலவு செய்வதன் மூலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது மேம்படும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல மறைஞ்சு போறதுனால பிள்ளைகளின் மூலம் எதிர்பார்த்த சப்போர்ட்டுகள் என்பது இந்த சமயத்தில் கிடைப்பது கடினம். இந்த குருவானவர் 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 4ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. அல்லது சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. அதே நேரம் 4ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால சொத்துக்கள் புதிதாக வாங்கும்போது பாத்தீங்கன்னா வில்லங்கம் எதுவும் இருக்குதா அப்படிங்கறத கொஞ்சம் சரிபார்த்து வாங்குவது நல்லது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் தடைகள் என்பது வரும். ஆனால் அது பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது. ஏன்னா குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல விழுகுது. இதனால சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அவர்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா சூப்பரா படிப்பாங்க. வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது வெளிமாநில பிரயாணங்கள், அதே மாதிரி ஆன்மீக பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த சமயத்துல தொழில்ல விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது மிகவும் கடினம். கோர்ட்ல இந்த சமயத்துல ஏதாவது கேஸ் போகுதுன்னு பாத்தீங்கன்னா இழுபறி ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குருவானவர் 18/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த அதிசார குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இதனால நீங்க இழந்த பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இதன் மூலம் எல்லாத்தையுமே என்னன்னா நீங்க பாராட்டு மலையை பெறுவீர்கள். இந்த அதிசார குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி மனசுல பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்வு, ஒரு தைரியம் என்பது உங்களுக்கு பிறக்கும். அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலம் என்பது நிச்சயம் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவ முன் வருவார்கள். தங்கம் சேரக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அடுத்து இந்த அதிசார குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால பல நாட்களாக குழந்தை பேருக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் என்பது இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைப்பதற்கு யோகம் இருக்கிறது. அதே நேரம் காதலிக்கிற விருச்சிக ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா காதல்ல சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா 11/11/2025 இருந்து 5/12/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா கடகராசியில வக்ரமாக இருக்கிறார். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா காதலர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது வரும். ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பிள்ளைகளுடைய வளர்ப்பிலையும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்க செய்கின்ற எல்லா செயல்களிலும் கவனமாக இருந்தால் வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். இளைய சகோதரத்திடம் பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்லணும். அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் தாமதப்பட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க பொறுமையாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். இந்த வக்ரம் பெற்ற அதிசார குருவானவர் பாத்தீங்கன்னா மீண்டும் பின்னோக்கி சென்று மிதுன ராசியில பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார்.
இந்த மிதுன ராசியில இருக்கிற வக்ர குரு பாத்தீங்கன்னா 11/3/2026 வரைக்கும் வக்ரமாக இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் மட்டும் உங்களுக்கு உறக்கம் கெடுவதற்கான சூழல் ஏற்படும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் என்பது உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவும் ஏற்படும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பாத்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் புதிதாக எந்த ஒரு சொத்துக்களும் வாங்காமல் இருப்பது நல்லது. இந்த வக்ரம் பெற்ற குருவானவர் பாத்தீங்கன்னா 11/3/2026 அன்று பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுப பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிறகு இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா 2/6/2026 அன்று மீண்டும் குரு பேச்சியாகி கடகராசியில பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.